அட இங்க பாருங்க எப்படிலாம் வந்து நிலத்த உழுகுறாங்கன்ட்டு. வேஸ்ட்டான கார் இருக்கும் பார்த்தீங்களா? அதில பாருங்க டயருக்கு பதிலா சர்டிஃபிகேட் அட்டாச் பண்ணிட்டு, என்ன பிரமாதமா ஓட்டிட்டு போறதும் வந்து நிலத்த உழுதுட்டே போறாங்கன்னு. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். அடடா! தென்னை மரம் ஏறுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின்ங்க. இந்த ஒரு மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. தென்னை மரம் ஏற தெரியாதவங்கலாம் சுலபமா ஏறி தேங்காய் பறிச்சுக்கலாம்ல. சூப்பரா இருக்கும். செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தாங்க இது. வாட்டர் கேன்ல அடிப்பாரத்தில பாருங்க சின்ன சின்ன ஹோல்ஸ போட்டு, அதுக்கப்புறம் பாருங்க அத கொண்டு போய் ஓஸ்ல வச்சு கட்டிட்டு, எவ்வளோ அழகா வந்து ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் வந்து செடிகளுக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. தோட்டத்தில விளைஞ்ச காய்கறி, பழங்கள அறுவடை பண்றதுக்கு சூப்பரான ஒரு சிலிக்கான் தம் நைஃப்ங்கிறது தாங்க இத பயன்படுத்தி அறுவடை பண்றது மட்டும் இல்லாம, ஈஸியா வந்து தோல வந்து பீல் பண்றதுக்கும் பயன்படுத்திக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்களேன். மாடு வளர்க்குற விவசாயிங்கலாம் சாணத்த கையில அள்ளி ஒரு வரட்டி மாரி வந்து தட்டிட்டுருப்பாங்க. அந்த மாரி டைம்ல இந்த மாரி ஒரு டூல் மட்டும் வாங்கிட்டுனா போதுங்க. இத பயன்படுத்தி நீங்க சுலபமா கை வைக்காமலே ஒரு கேக் மாரி வந்து ரெடி பண்ணிக்கலாம். அழகா இருக்கு பாருங்களேன். அடடா! உரம் போடுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க இது. பார்க்க நம்ம தள்ளுவண்டி மாரி தான் இருக்கும். இதுல உரத்த கொட்டிட்டு தள்ளிட்டு போதுமா பாருங்க அழகா உரம் போட்டே போறாங்கன்னு வேற லெவல்ல இருக்குல்லங்க. நம்மள தாங்க மல்ச்சிங் ஷீட்லாம் ஒண்ணும் கையில போட்டுட்டு இருக்கோம். ஆனா வெளிநாட்டுலாம் பாருங்களேன் என்ன பிரமாதமா டிராக்டர்ல வந்து இந்த மிஷின் அட்டாச் பண்ணிட்டு சுலபமா பாருங்க மல்ச்சிங் ஷீட்ட போட்டு சேம் டைம் மண் அடிச்சிட்டே போறாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். அடேங்கப்பா! வெளிநாட்டுலாம் பாருங்க, தோட்டத்தில கூடிய களைலாம் ரிமூவ் பண்றதுக்கு என்ன பிரமாதமா, இரும்புலயே பாருங்க ஒரு ரோலர் மாரி இருக்கு. டிராக்டர் அடச்ச பண்ணிட்டு இழுத்துட்டு போகும்போது அழகா வந்து ரிமூவ் பண்ணிட்டே போறாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். அடடா! தோட்டத்தில வரக்கூடிய களைகள்லாம் ரிமூவ் பண்றதுக்கு சூப்பரான ஒரு மூவர் மிஷின் தாங்க. இது நம்ம ரிமோட் கூட ஆப்பரேட் பண்ணி ஈஸியா வந்து களைகள்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகா வந்து ரிமூவ் பண்றாங்க பாருங்களேன். பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல. அடடா! மரம் ஏற தெரியாதவங்க கூட மரம் ஏறுறதுக்கு சூப்பரான ஒரு டூல் தாங்க. இத மட்டும் நீங்க கால்ல கட்டிட்டீங்கன்னா போதும். ஈஸியா வந்து மரத்தில குத்தி குத்தி ஏறிக்கலாம். வேற லெவல்ல இருக்கு பாருங்க. கைக்குள்ளேயும் வந்து செடி மேல படம் பிடிக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தாங்க இது. வேஸ்ட்டான பிளாஸ்டிக் பக்கெட் இருக்கும் பாருங்க. அதில ஹோல்ஸ போட்டு ஸ்ப்ரே மிஷின் அதிலே இன்செர்ட் பண்ணி என்ன பிரமாதமா வந்து மருந்து அடிச்சுட்டு வராங்க பாருங்க. செடி மேல படாம சூப்பரா இருக்குல்ல. பெரிய பெரிய வரகுடம்லாம் இந்த மாரி தாங்க யூரியாவ தூக்கிட்டு போயிட்டு அடுப்பாங்க போலங்க. நார்மலா ஒரு ஆள் வந்து தலைக்கு தூக்கி விட்டுருப்போம். அந்த மாரி தூக்கி விட்டோம்னா ரொம்ப நேரம் ஆகும்னு, சர்க்காம்பரம் விடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த மாரி ஒரு சிஸ்டம் ரெடி பண்ணி யூரியா வர வர எவ்வளோ தலைக்கு எடுத்து எடுக்குறாங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. மஞ்சள் அறுவடை பண்றதுக்குலாம் மிஷின் இருக்குன்னு எத்தன பேருங்க தெரியும்? இந்த வீடியோல பாருங்களேன். இந்த ஒரு மிஷின் டிராக்டர் அரெஸ்ட் பண்ணிட்டு என்ன பிரமாதமா அறுவடை பண்ணிட்டே போறாங்கன்னு. சூப்பரா இருக்குல்லங்க பார்க்கறதுக்கே. முள்ளங்கிய கூட ஈஸியா அறுவடை பண்ணிடலாங்க. ஆனா அத அறுவடை பண்ணதுக்கப்புறம் அதில இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் வந்து கிளீன் பண்றது தாங்க ரொம்ப கஷ்டமான வேலைங்க. பாருங்க எவ்வளோ பேர் சேர்ந்து கிளீன் பண்ணி பேக் பண்றாங்கன்னு. சூப்பரா வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க. நம்ம நார்மலா வந்து ஓஸ் மூலம் தண்ணி பாய்ச்சுவோம். அந்த மாரி டைம்ல ஒவ்வொரு பாத்திக்கும் வந்து மண்வெட்டி மூலமா வந்து மண்ண வெட்டி, அடுத்த பாத்தி தண்ணி திருப்பி விட்டுருப்போம். அந்த மாரி டைம்ல இந்த வீடியோ காமிக்கிற மாரி மட்டும் நம்ம பைப் வந்து ஃபிட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கங்களேன், ஒரே டைம்ல வந்து எல்லா பாத்தியும் தண்ணி பாய்ச்சிக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க இந்த ஒரு ஐடியா. விவசாயிகளுக்கு ரொம்பவே பயன்படக்கூடிய களை எடுக்கக்கூடிய கருவி தாங்க இது. இத பயன்படுத்தி நம்ம தோட்டத்தில இருக்கக்கூடிய களைகள்லாம் தள்ளுறது மூலமா சுலபமா வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்பலாம் கூலி ஆளுங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. அந்த மாரி டைம்ல இந்த மாரி ஒண்ணு வாங்கிட்டா நம்மளே வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். விவசாயிகளுக்கு ரொம்பவே பயன்படக்கூடிய ஒரு சூப்பரான டூல் தாங்க இது. இத பயன்படுத்தி நிலத்தில சூப்பரா வந்து குழி எடுத்துக்கலாங்க. அது மூலமா ஈஸியா வந்து நம்ம மரக்கன்றுகளோ, இல்ல செடிகளோ நடவு பண்ணிக்கலாம். வேற லெவல்ல இருக்குல்ல. மரவள்ளி கிழங்கு அறுவடை பண்றதுக்கு சூப்பரான ஒரு டூலுங்க. நம்மலாம் வந்து மரவள்ளி குச்சிய கட் பண்ணிட்டு கையில தாங்க வந்து புடுங்கிட்டு இருப்போம். ஆனா அந்த வீடியோல பாருங்களேன், இந்த ஒரு டூல பயன்படுத்தி எவ்வளோ அழகா வந்து வெளிய எடுக்குறாங்கன்னு சூப்பரா இருக்குல்லங்க. நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய கிராஸ் கட்டர் மிஷின்லாம் கையில புடிச்சிட்டு வந்து கட் பண்ணிட்டு இருக்க மாரி இருக்குங்க. ஆனா இந்த ஒரு மிஷின் பாருங்க சும்மா சூப்பரா இருக்கு. தள்ளிட்டு போறது மூலமா எவ்வளோ அழகா கட் பண்ணிட்டு போறாங்கன்னு. வேற லெவல்ல இருக்கு பாருங்க இந்த ஒரு கிராஸ் கட்டர் மிஷின். விவசாயத்தில பாருங்க டெக்னாலஜி எந்த அளவுக்கு டெவலப் ஆயிட்டே வருதுன்னு இதாங்க விரல் நுனியில் விவசாயம்னு சொல்றது. என்ன பிரமாதமா ஒரு பட்டன் அழுத்துறது மூலமா பாருங்களேன், சூப்பரா வந்து தண்ணியும் பாய்ச்சுறாரு, தண்ணி ஆஃப்பும் செய்றாரு. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். நம்ம ஊர்ல நெல்ல கல்ல தாங்க அடிச்சு பிரிச்சுட்டு இருப்போம். ஆனா அந்த வீடியோல பாருங்களாங்க, ஒரு மரக்கட்டையில ஏணி மாரி இருக்கு. அதில அடிச்சு எவ்வளோ சூப்பரா நெல் தனியா பிரிச்சு எடுக்குறாங்கன்னு. பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்லங்க. மரங்கள நடுறதுக்கு தேவையான குழி எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு எர்த்தாகர் மிஷின்ங்க. இத பயன்படுத்தி எவ்வளோ குழி எடுத்துட்டே போறாங்க பாருங்களேன். சூப்பரா இருக்குல்லங்க. அடா நட்ஸ் உடைக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க. நார்மலா சுத்தி வச்சு அடிச்சோம்னா வழுக்கிட்டு வழுக்கிட்டு ஓடிரும். அந்த மாரி டைம்ல இங்க பாருங்களேன் ஸ்பேனர வச்சு எவ்வளோ அழகா உடைக்கிறாங்கன்னு. சூப்பரா இருக்குல்ல. இந்த தென்னை மரம், பாக்கு மரத்தெல்லாம் சுண்ணாம்பு தடவுவாங்க பார்த்தீங்களாங்க. அத பாருங்க இந்த வீடியோல என்ன அப்புறமா அது மாரி 2 குச்சியில ஒரு கயிற கட்டிட்டு, அது மூலமா பாருங்களேன் எவ்வளோ சுலபமா வந்து தடவுறாங்கன்னு. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு ஐடியா. நம்பலாம் கடலைய கஷ்டப்பட்டு கையில தாங்க அறுவடை பண்ணிட்டு இருப்போம். கையில கொப்பளமே போட்டுருங்க சில டைம்லலாம். அந்த வீடியோல பாருங்க கிரேன்ல 2 கம்பி அட்டாச் பண்ணிட்டு, அத பயன்படுத்தி என்ன பிரமாதமா வந்து கடலை அறுவடை பண்றாங்கன்னு வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு ஐடியா. நிலத்த சுலபமா வந்து நின்றபடியே உழுவுறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியா தாங்க. இந்த சைக்கிளோட வீல் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதிலயே பாருங்களேன் கலப்பை அட்டாச் பண்ணிட்டு, எவ்வளோ அழகா வந்து நிலத்த உழுதுட்டே போறாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு ஐடியா. நம்பலாம் மொட்டை மாடில காய வச்ச மக்காச்சோளம் மட்டும் நெல்லாகட்டும், அள்ளி மூட்டை பிடிச்சு கீழ தூக்கிட்டு போறது ரொம்ப சிரமப்பட்டுருப்போம். அந்த மாரி டைம்ல இந்த வீடியோல பாருங்களேன், ஒரு பக்கெட்ல ஹோல்ஸ் போட்டு அதிலயே பாருங்க பைப் வச்சுட்டு, எவ்வளோ அழகா வந்து கீழ இறக்கி மூட்டை பிடிக்கிறாங்கன்னு வேற லெவல் ஐடியாங்க இது. பழங்கள்லாம் சைஸ்க்கு ஏத்த மாரி தர முடியுது. சூப்பரான ஐடியா தாங்க இது. மரக்குச்சிய பாருங்க சரியான இடைவெளியில வச்சுட்டு, கீழ பாருங்க பெட்டி வச்சு உருட்டி விடுறாங்க. அதுக்கேத்த மாரி கேப்ல கரெக்ட்டா போய் விழுகுது பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல இந்த ஒரு ஐடியா. அடடா! மஞ்சள் அறுவடை பண்றதுக்குள்ள மிஷின்லாம் கண்டுபிடிச்சுட்டாங்க பாருங்களேன். இந்த ஒரு மிஷின பயன்படுத்தி என்ன பிரமாதம் மண்ணுக்கடியில இருக்கக்கூடிய மஞ்சள்லாம் மேல புடுங்கி விட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்களேன். சூப்பரா இருக்குல்ல.
இந்த ஒரு பிளான்டிங் டூல் மட்டும் இருந்துச்சுன்னா போதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு கீழ குனிஞ்சு நடவு பண்ற வேலையே இல்லங்க. நின்னபடியே சுலபமா வந்து மண்ண குத்திட்டு செடியில நடவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எவ்வளோ நடவு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க. உங்க வீட்டு சமையலுக்கு தேவையான வெங்காயத்த நீங்க போய் கடையில காசு குடுத்து வாங்கணும்னு அவசியமே இல்லங்க. இந்த வீடியோல சொல்லி தர மாரி வேஸ்ட்டான பக்கெட்ல இருந்துச்சுன்னா போதுங்க. அதிலேயே நீங்க வந்து மண்ண கொட்டி வெங்காயத்த நடவு பண்ணி, சுலபமா வந்து வீட்டுக்கு தேவையான வெங்காயத்த அறுவடை பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகா வந்து விவசாயம் பண்ணி அறுவடை பண்றாங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்லங்க. அடேங்கப்பா! பந்தல் விவசாயம் பண்ணுறோம்னா இந்த மாரி தாங்க பண்ணணும். முக்கோண ஷேப்ல வந்து குச்சிகள போட்டு, அது வந்து நம்ம பந்தல வளர்க்கறது மூலமா, ஈஸியா உள்ள போய் காய்ல அறுவடை பண்ணிட்டு வந்துரலாம். வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். கேரட் அறுவடை பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க இது. நம்மலாம் கையில தான் அறுவடை பண்ணிட்டு இருப்போம். ஆனா இங்க பாருங்களேன், மிஷின பயன்படுத்தி எவ்வளோ அழகா அறுவடை பண்றாங்கன்னு. வேற லெவல்ல இருக்குல்லங்க. அடேங்கப்பா! வேற லெவலான ஒரு மிஷின்ங்க இது. இது பார்க்கறது என்னமோ சின்ன மிஷின் மாரி தாங்க இருக்கு. ஒரு மொத்த வாழை மரத்தையும் பாருங்க, அடியோட சாய்ச்சி, அது வந்து இருந்த இடமே தெரியாம என்ன அளவுக்கு வந்து அப்படியே அரைச்சு பவுடர் ஆக்கிருச்சு பாருங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். வீடியோல பாருங்க, வாழைத்தார புழு பூச்சியிலருந்து பாதுகாக்கிறதுக்கு என்ன பிரமாதமா சுத்திக்கிற இலையெல்லாம் கட் பண்ணி விட்டு, எவ்வளோ அழகா வந்து ஒரு பாலித்தீன் கவர் போட்டு சூப்பரா வந்து பேக் பண்றாங்கன்ட்டு. இது மூலமா நமக்கு ஈல்டு வந்து அதிகமா கிடைக்கும். சூப்பரா இருக்குல்ல? இனி வரும் ஃபியூச்சர்ல விதைகள்லாம் இந்த மாரி மிஷின பயன்படுத்தி நடவு பண்ண போறோம் போலங்க. ஏன்னா இப்பலாம் கூலி ஆளு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த மாரி டைம்ல இந்த மாரி வந்து மிஷின் மட்டும் வாங்கிட்டா நம்மளே வந்து சுலபமா வந்து மேல உள்ள விதைகள் நடவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். அட இங்க பாருங்க, அந்த காலத்துலலாம் கிணத்துல இருக்கக்கூடிய தண்ணிய வயலுக்கு பாய்ச்சறதுக்கு மாட பயன்படுத்தி என்ன பிரமாதமா சுத்த வைக்கிறது மூலமா பாருங்க, எவ்வளோ அழகா வந்து தண்ணி வந்து இறைச்சிருக்காங்கன்னு. சூப்பரா இருக்கு பாருங்க அந்த ஓல்டு இரிகேஷன் மெத்தட். விவசாயத்துல பாருங்க, புதுமையான கண்டுபிடிப்பு நிறையவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க. வேஸ்ட்டான பைக் இருக்கு பாருங்க, அதிலேயே இப்ப ரோட்ட அட்டாச் பண்ணிட்டு, எவ்வளோ அழகா வந்து ஓட்டிட்டு போதுமா வந்து இழுத்துட்டே போறாங்கன்னு. இது மூலம் நிலத்த வந்து சுலபமா ஒதுக்கலாம் போல. டிராக்டர் தேவைப்படாது. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். மஞ்சள் விவசாயம் செய்றவங்கலாம் சூப்பரான ஒரு மஞ்சள் அறுவடை மிஷின் தாங்க இது. இத டிராக்டர் அட்டாச் பண்ணிட்டு பாருங்களேன், எவ்வளோ ஈஸியா வந்து மஞ்சள் அறுவடை பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்கன்னு. நம்மளும் வந்து சுலபமா கல் பண்ணிக்கலாம். சூப்பரா இருக்குல்ல? செடிகள டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு டூல் தாங்க அது. இந்த டூலை பயன்படுத்தி பாருங்களேன், எவ்வளோ அழகா குழி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய சீலிங்ஸோட வேருக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் எவ்வளோ அழகா வந்து பிடுங்கி அழகாக நடவு பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க பாருங்களேன். வேறு லெவலில் இருக்குல்ல? நிறைய பேர் செடிகளுக்கு ஒரு நின்றபடியே உரம் போடுறதுக்கு ஃபெர்டிலைசர் டிஸ்பென்சர் மிஷின்லாம் வாங்கி பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவில் பாருங்களேன், இவர் என்ன பிரமாதமாக வேஸ்டான வாட்டர் பாட்டிலும் பைப்பும் பயன்படுத்தி சூப்பராக ஒரு மிஷின் ரெடி பண்ணிட்டாரு. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் இந்த ஒரு ஐடியா. இப்போ தாங்க தீவன பில்லாம் கட் பண்ணுறதுக்கு நிறைய மிஷின்லாம் வந்துச்சு. அந்த காலத்துலாம் பாருங்கள், மாடை பயன்படுத்தி அதை வந்து மிஷினை கட் பண்ணி சுத்தது மூலமாக எவ்வளோ வந்து ஆப்ரேட் பண்ணி தீவனத்தை வந்து கட் பண்ணியிருக்காங்கன்னு. வேறு லெவலில் இருக்குது பாருங்களேன் பார்க்குறதுக்கு. அறவழி நடவு பண்ணுறதுக்கு தேவையான குச்சிகளை நம்மளாம் கத்தி வச்சு தான் கட் பண்ணிட்டு இருப்போம். ஆனால் அந்த வீடியோவில் பாருங்களாங்க, என்ன பிரமாதம் மொத்தமாக போட்டுவிட்டு அந்த கிராஸ் கட்டர் மிஷின் இருக்கு பாருங்களா, அதை வச்சு எவ்வளோ கட் பண்ணிட்டே வராங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த ஐடியா. பெரிய பெரிய வாழை மரங்கள்லாம் வாய்த்தார் ரொம்ப மேலே இருக்குங்க. மேலே ஏறி கட் பண்ணவே முடியாது. அந்த மாரி டைம்ல இந்த வீடியோல பாருங்களேங்க, மொத்த மரத்தையும் வெட்டிட்டு வாழைத்தாருமே கீழ விழுகாம எவ்வளோ அழகா பிடிச்சி சூப்பரா வந்து கட் பண்றாங்கன்னு. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் பார்க்கறதுக்கே. அடடா! வேஸ்ட்டான 5 லிட்டர் வாட்டர் கேன பயன்படுத்தி அதிலே சின்ன சின்ன ஹோல்ஸ போட்டு அது கொண்டு போய் வந்து ஹோஸ்ல கனெக்ட் பண்ணி எவ்வளோ அழகா வந்து செடிகளுக்கு ஸ்ப்ரிங்க்லர் விஷயமா தண்ணி பாய்ச்சுறாங்க. வேற லெவல்ல இருக்குல்லங்க பார்க்கறதுக்கு. இந்த தண்ணியில விடுறதுக்கு சூப்பரான ஒரு ஐடியாங்க. நம்மலாம் என்ன பண்ணுவோம், ஒரு ஆள் வந்து உட்காந்து வாய்க்கால்ல தண்ணி ஊத்திட்டே இருப்போம். அந்த வீடியோல பாருங்க என்ன பிரமாதமா ஒரு டின்னுல பாருங்க மொத்த மருந்து ஊத்திட்டு அது சின்னதா ஹோல்ஸ் போட்டு எவ்வளோ அழகா தண்ணியில விட்டுட்டே இருக்காங்கன்னு. வேற லெவல்ல இருக்குல்ல அந்த ஐடியா. உங்களுக்கு தண்ணி வசதி கம்மியா இருக்கு. தண்ணி வந்து ரொம்ப தூரம் பாய்ச்சணும்னு நினச்சீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு ஸ்ப்ரிங்க்லர் ரெயின் கன் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. இத பயன்படுத்தி நீங்க ரொம்ப தூரம் தண்ணி சுலபமா வந்து பாய்ச்சிக்கலாம். தண்ணி வந்து ரொம்பவே மிச்சமாகும். சூப்பரா இருக்கு பாருங்களேன். அடடா! என்ன பிரமாதமா நிலத்த உழுவதுக்கு பாருங்க. பைக்கே வந்து சூப்பரா மாடிஃபை பண்ணி அதிலே கலப்பை அட்டாச் பண்ணிட்டு, என்ன பிரமாதமா வந்து பைக் ஓட்டுறது மூலம் நிலத்த உழுதுட்டே போறாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். தோட்டத்தில வரக்கூடிய களைகள்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க இது. இந்த ஒரு மிஷினை பயன்படுத்தி எவ்வளோ பிரமாதமா மண்ணெல்லாம் கிளறி விட்டு, களைகள வந்து அழகா ரிமூவ் பண்ணிட்டே வராங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின். அடடா! வயலுக்கு போர் மூலம் எடுத்து தண்ணி பாய்ச்சுறாங்க பாருங்க. அதிலேயே பாருங்க மூங்கி குச்சி அட்டாச் பண்ணிட்டு, அது மேல கால் வச்சு பெடல் அடிக்கிறது மூலமா, எவ்வளோ சூப்பரா வந்து சைக்கிளிங் பண்ற மாரி தண்ணி பாய்ச்சுறாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்க இந்த ஒரு ஐடியா. நம்ம காய்கறி, பயிர் பயிர் தாங்க மல்ச்சிங்லாம் போட்டு பார்த்துருப்போம். களையெல்லாம் முளைக்காம இருக்கு. ஆனா இந்த வீடியோல பாருங்களேன், என்ன பிரமாதம் நெல் நாத்துக்கே வந்து எவ்வளோ சூப்பரா அந்த மல்ச்சிங் போட்டு நடவு பண்ணிட்டு வராங்கன்னு. வேற லெவல்ல இருக்குல்லங்க. இப்பலாம் டிராக்டர் வச்சு நிலத்த உழுதா, உழுகுற செலவும் அதிகமாகுது. உழுகுறதுக்கு ஆளும் கிடைக்க மாட்றாங்க. அந்த மாரி டைம் இந்த மாதிரியான ஒரு பவர் டில்லர் மிஷின் மட்டும் வாங்கிட்டா போதுங்க. இத பயன்படுத்தி நம்ம சுலபமா வந்து நம்மளே உழுதுக்கலாம். வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். நீங்க வாழைத்தாருக்கெல்லாம் மருந்து அடிக்கிறீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு சி டைப் பெண்ட் மட்டும் வாங்கிட்டீங்கன்னா போதுங்க. இத பயன்படுத்தி நம்ம மொத்த வாழைத்தாருமே சுலபமா வந்து கவர் பண்ணி அடிச்சுக்கலாம். எவ்வளோ அழகா வந்து ஸ்ப்ரே பண்றாங்க பாருங்க. சூப்பரா இருக்குல்லங்க. கரும்பு அறுவடை பண்ணதுக்கப்புறம் செக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, தோட்டத்தில எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆயிருக்குங்க. அதெல்லாம் ஓரம் கட்டுறதுக்கு சூப்பரான ஒரு மிஷின் தாங்க இது. டிராக்டர் அட்டாச் பண்ணிட்டு என்ன பிரமாதமா ஓரம் கட்டிட்டே போறாங்க பாருங்களேன். வேற லெவல்ல இருக்குல்லங்க இந்த ஒரு மிஷின். நம்மலாம் வயல்ல வரக்கூடிய பறவைகள விரட்டுறதுக்கு தட்டு வச்சு சவுண்ட் போட்டுட்டு இருப்போங்க. அத எவ்வளோ நேரம் உட்காந்து பண்ணிட்டு இருக்குது. அந்த மாரி டைம்ல இந்த வீடியோல பாருங்களேன், என்ன பிரமாதமா ஆட்டோமேட்டிக்கா காத்தடிச்சாலே வந்து சவுண்ட் வர மாரி ரெடி பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல இருக்கு. கரும்பு நாத்து வளர்க்குறதுக்கு அந்த சுகர் கேன் பட்ஸ்லாம் நம்ம கத்தி வச்சு தான் கட் பண்ணிட்டு இருப்போம். அந்த மாரி டைம் இந்த வீடியோல பாருங்களேன், இந்த ஒரு டூல பயன்படுத்தி எவ்வளோ அழகாவும் ஈஸியாவும் கட் பண்றாங்க. சூப்பரா இருக்கு பாருங்களேன். இங்க பாருங்க என்ன பிரமாதமா நூக்குல விவசாயம் பண்ணி, தோட்டத்திலே அறுவடை பண்ணி, இலையெல்லாம் கட் பண்ணி எவ்வளோ கட் பண்றாங்கன்னு. சூப்பரா இருக்கு பாருங்களேன் பார்க்கறதுக்கே. தோட்டத்தில பைப்லைன் போடுறதுக்கு தேவையான குழிகள் எடுக்கிறதுக்கு சூப்பரான ஒரு ட்ரன்ச்சர் மிஷின் தாங்க. இத பயன்படுத்தி எவ்வளோ அழகாவும் ஈஸியா வந்து குழி எடுக்குறாங்க பாருங்களேன். இது மூலமா நம்ம ஈஸியா வந்து பைப்லைன்லாம் போட்டுக்கலாம். சூப்பரா இருக்கு பாருங்க.
நம்மலாம் நெல் அறுவடை பண்ணிட்டு அதுக்கு பதிலா தனியா தாங்க வந்து தூத்திட்டு இருப்போம். ஆனா, அந்த வீடியோல பாருங்களேன் என்ன பிரமாதமா அறுவடை பண்ண சேம் டைம்லயே ஜில்லடமா வச்சு சூப்பரா தனியா பிரிச்சு எடுக்குறாங்க. வேற லெவல்ல இருக்குல்ல. நம்ம வீட்ல வரக்கூடிய செடிகள்லாம் தண்ணி பாய்ச்சறதுக்கு சூப்பரான ஐடியா தாங்க இது. வாட்டர் கேன்ல பார்த்து தண்ணிய புடிச்சுட்டு, இன்ஜெக்ஷன் போடுற நீடி இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இன்சர்ட் பண்ணிட்டு, அது மூலமா பாருங்களேன் எல்லாம் பிரமாதமா ட்ரிப் இரிகேஷன் வர்ற மாரி சூப்பரா சொட்டு சொட்டா தண்ணி பாய்ச்சுறாங்க. சூப்பரா இருக்குல்ல இந்த ஐடியா. காய வச்ச நெல்லெல்லாம் அள்ளி மூட்டை பிடிக்கிறது ரொம்பவே சிரமமா இருக்குங்க. அந்த மாரி டைம்ல இந்த வீடியோல பாருங்க எவ்வளோ பிரமாதமா இந்த ஒரு கன்வேயர் மிஷின பயன்படுத்தி சுலபமா வந்து நெல்ல வந்து அள்ளி மூட்டை பிடிக்கிறாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு மிஷின். அடடா! வயலுக்கு பாருங்க கரண்ட் இல்லாம சூப்பரா வந்து ஃப்ரீ எனர்ஜி மூலமா தண்ணி பாய்ச்சுறாங்க. மோட்டர்லாம் ஃபிட் பண்ணிட்டு, இந்த மேக்னெட்ட வந்து பாருங்க எடுத்துன்னு போய் வைக்கிறது மூலமா, எவ்வளோ அழகா வந்து மோட்டர் ரன் ஆகி தண்ணி வந்து பாய்ச்சுதுன்னு வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு ஐடியா. இதுதாங்க பேப்பர் பாட் டிரான்ஸ்பிளான்டர். இத பயன்படுத்தி நம்ம செடிகள சுலபமா வந்து நடவு பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகா நடவு பண்ணிட்டு போறாங்க பாருங்களேன். கூலியாளுங்களே தேவைப்பட மாட்டாங்க போல. வேற லெவல்ல இருக்குல்ல இந்த ஒரு மிஷின். காய வச்ச நெல்ல மக்க வச்சதால மூட பிடிக்கிறதுக்கு நம்ம மொறத்த வச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருப்போங்க. அந்த மாரி டைம் இந்த வீடியோல பாருங்களாங்க ஒரு தகடு மாரி இருக்கு. அதிலேயே பாருங்க கயிறு கட்டிட்டு எவ்வளோ சூப்பரா வந்து அள்ளி கொட்டுறாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன் இந்த ஒரு ஐடியா. அட இங்க பாருங்க மல்ச்சிங் சீட்ல தொலை போடுறது மட்டும் இல்லாம, சரியான ஸ்பேசிங் வந்து செடி நடவு பண்ணுறதுக்கு என்ன பிரமாதமா மரக்கட்டைய பயன்படுத்தி சூப்பரா வந்து ஹோல்ஸ் போட்டே போறாங்க பாருங்க. இது மூலமா செடியும் சுலபமா நடவு பண்ணிக்கலாம். வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன். இந்த மாதிரியான ஒரு பவர் ரிப்பேர் மிஷின் மட்டும் நீங்க வாங்கிட்டா போதுங்க. அத பயன்படுத்தி மக்காச்சோளமாகட்டும், இல்ல தீவன புல் ஆகட்டும் ஈஸியா அறுவடை பண்ணிக்கலாம். எவ்வளோ அழகா அறுவடை பண்ணிட்டே வராங்க பாருங்களேன். சூப்பரா இருக்குல்லங்க. வெங்காயத்த அறுவடை பண்ணதுக்கப்புறம் அள்ளி மூட்டை பிடிக்கிறதுக்கு கண்டிப்பா 2 பேர் தேவைப்படுவாங்க. பை ஒரு ஆள் பிடிக்கிறதுக்கு, அள்ளி போட்டுறதுக்கு. ஆனா, அந்த வீடியோல பாருங்களேன் இந்த ஒரு டூல்ல பைய வச்சுக்கிறது மூலமா, சுலபமா வந்து ஒரு ஆளே வந்து என்ன பிரமாதமா வந்து அள்ளி போட்டுட்டு, சூப்பரா பாருங்களேன் மூட்டையும் பிடிக்கிறாங்க. வேற லெவல்ல இருக்கு பாருங்களேன்.